சூர்யா வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. என் குடும்பத்துக்காக அவங்க எல்லாரையும் நான் விட்டு கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனந்தியும் அபியும் வெளியில வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சூர்யா. விஸ்வா சூர்யா பார்க்கறதுக்காக வராரு. நேத்துலேருந்து நீ வீட்டுக்கே வரல சூர்யா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வா சூர்யா அப்படின்னு கூப்பிடுறாரு. வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அதையாவது சாப்பிடு சூர்யா அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சூர்யா எதையும் கேட்க மாட்டேன்றாரு. தயவு செஞ்சு என்னைய தனியாக விடுங்க சித்தப்பா அப்படின்னு போயிடுறாரு. மகாதேவனும் சாரதாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. சாரதா சொல்றாங்க, பானுவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களோட பொண்ணுங்களாம் இந்த மாதிரி ஜெயில இருக்காங்கன்னு நினைச்சா பெத்த தாய்க்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல பாவம் பாதிக்கப்பட்டது சௌமியா தான். சௌமியாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சாரதாவும் மகாதேவனும் சௌமியாவை போய் வீட்டில் நேராக போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. வெண்ணிலாவோட ஃப்ரெண்ட்ஸும் முடிவு பண்றாங்க, நம்ம எந்த காரணத்துக்காகவும் இந்த பிரச்சனைக்கு காரணம் அபியும் ஆனந்தியும் தான் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. பாவம் சூர்யா சார், நம்ம கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவருக்கு என்ன அவசியம் இருக்கு, ஆனால் அவர் ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா சாரதாவும் மகாதேவனும் சௌமியாவை தேடி அவங்க ஏரியாவுக்கு போறாங்க. வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா இப்போ அவங்க வராங்க. என்ன மேடம் நீங்க இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உன் அக்காவை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சாரதா சொன்னதை கேட்ட உடனே வெண்ணிலா, அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பதட்டப்படுறாங்க.